அது என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்குறாங்க, அதை எப்படி செய்கிறாங்க, அதை நம்ம எப்படி எந்த அளவு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ சித்த மருந்துகள் நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் மருந்துகளாக செய்து அதை பல மருந்துகள் கூட்டு மருந்துகளாக செய்து நமக்கு ஒரு லேகியமாவோ சூர்ணமாவோ டேப்லெட்டாவோ குட்டிக்காவோ வடகமாவோ செய்து நமக்கு கிடைக்குது. இந்த சித்த மருந்துகள் சாப்பிடும்போது நமக்கு ஒரு நோய் மட்டும் இல்லை, அதை சார்ந்த மற்ற நோய்கள் அனைத்துமே முற்றிலுமாக குணமாகும். ப்ரிவென்ஷன் சொல்கிறேன். இந்த சித்த மருந்துகள் சாப்பிடும்போது வருமுன் காப்போங்கிற ரூல்ஸ், அதாவது நம்ம அந்த முறையும் நமக்கு கடைபிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம சித்த மருந்துகள், இது மட்டும்தான் கலக்கப்படுது. நம்ம வீட்டில் அன்றாடம் யூஸ் பண்ண மறந்த நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண ஒரு மருந்து பொருட்கள், உணவுப் பொருட்கள் மட்டும்தான் சித்த மருந்துகளாக நமக்கு கிடைக்குது. ஆரோக்கியமாக வாழ்வாங்க. எதை பற்றி பேசணும்னு நினைச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாய்க்காரை அணுகுங்க.